உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மணிகண்டன் லக்ஷ்மி. பாருங்க, யாரோ சேரணும்னு வேண்டியிருக்காங்க. அவங்களோட வேண்டுதல் நிறைவேறணும். போலாமா? கொடுங்க. அப்புறம் வள்ளி, சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, இந்த மரம் பயங்கர பவர்ஃபுல்லான மரம். நீங்க என்ன வேண்டிக்கிட்டு சீட்டு எழுதி இந்த மரத்துல கட்டினாலும் அது அப்படியே பலிக்கும். அப்படியா? உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தாலும் எழுதி கட்டி விடுங்க. நீங்க எதுவும் வேண்டிக்கிட்டு கட்டலையா? எனக்கு தான் நான் ஆசைப்பட்ட மாதிரியே இவர் கூட நிச்சயம் ஆயிடுச்சு. வேற என்ன வேண்டிக்கிறதுக்கு இருக்கு? வேணும்னா நீங்க ஏதாவது எழுதி இதுல கட்டி விடுங்க, கண்டிப்பா அது நடக்கும். வேணாங்க, பரவாயில்ல, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். என்ன வள்ளி நீங்க, அட்லீஸ்ட் உங்க லைஃப் நல்லா இருக்கணும்னாவது எழுதி கட்டிட்டு வாங்களேன். நாங்க கூட வெயிட் பண்றோம். ஏங்க, அதான் அவங்க அப்புறமா பாத்துக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, எதுக்கு அவங்களை கட்டாயப்படுத்துறீங்க? மேடம், நகை கடைக்கு வேற போகணும்னு சொன்னீங்கல்ல, வாங்க கிளம்பலாம். ரேணுகா வாங்க. சரி. வேலு, ஐயா வாங்க. வா வேலு. வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? வாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், எந்திரிப்பா எந்திரி. என்னடா, நிச்சயம் முடிஞ்சதும் ஜாலியா சுத்துறீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. கோவிலுக்கு தாங்க போயிட்டு வரோம். டேய், சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன்டா. அதெல்லாம் ஒன்னும் தப்பு இல்ல, சந்தோஷமா இருங்க. வள்ளி, நகை பிடிச்சிருந்ததா? அப்பா கரெக்டா தானே செலக்ட் பண்ணிருக்கேன். நல்லா இருந்துச்சுப்பா. உனக்கு பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும்டா. அளவுக்காக தான் உன்னை நேர்ல போய் வாங்கிக்கன்னு சொன்னேன். டே சின்னவனே, என்னோட ரூம்ல ஒரு பேக் இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வாங்க. சரிங்க. போ, உட்காருங்க உட்காருங்க. இல்ல உட்காரு. பரவாயில்லைங்க. டே உட்கார்றா. ஐயா. ஆட உட்காரு. எங்கெல்லாம் போனீங்க? ஐயா, கோயிலுக்கு தாங்க போனோம். இந்தாங்கண்ணே. கொடு. வள்ளிமா, இதை வாங்கிக்க. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. உட்காரு. நல்லா இருக்குப்பா. புடவை எப்படி இருக்கு வள்ளிமா? அங்கிள், செமையா இருக்கு. வள்ளிக்கு அப்படியே ஏத்த கலரா இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. கலர் ரொம்ப நல்லா இருக்கு மாமா. அம்மா எங்க எடுத்தீங்க? பனாரஸ்ல எடுத்தேன். பனாரஸா? அங்க எப்ப போனீங்க? போன வாரம் டெல்லிக்கு போறேன்னு சொல்லிட்டு போனல, நான் டெல்லிக்கே போகல, பனாரஸ்க்கு தான் போனேன். வள்ளியோட நிச்சயத்துக்கு
நானே புடவைய பார்த்து பார்த்து கரெக்டா செலக்ட் பண்ணேன். ம், வள்ளி, எப்படி இருக்கு என்னோட செலக்ஷன்? பிடிச்சிருக்கா? ம் பிடிச்சிருக்குப்பா. அம்மாடி வள்ளி, இதெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான். நான் உன் கல்யாணத்துக்கு என்னென்னலாம் பண்ண போறேன் தெரியுமா? இத பாரு. பனாரஸ் வரைக்கும் போனவன் வேற கல்யாணத்துக்கு ஏதாவது எடுக்காம வருவேனா? இந்த மாதிரி எடுங்க, இது உனக்கு. ஐயோ அங்கிள், எனக்கு இதுக்கு அட இல்ல. வாங்கிக்கம்மா. என் பொண்ணு கல்யாணத்துக்கு மட்டும் இல்ல, என் வேலு கல்யாணத்துக்கும் எல்லாத்தையும் நான் தான் செய்வேன். எதுவும் யோசிக்காம வாங்கிக்கம்மா. ஆ, வாங்கிக்கோங்க. ஆ, தேங்க்ஸ் அங்கிள். அப்புறம் டேய் வேலு, ஐயா. இத ஆனந்தி கிட்ட கொடுத்துட்றா. சரிங்க, நான் கொடுத்துட்றேன். ஐயா, நாங்கள் அப்படியே கிளம்புறோங்க ஐயா, டைம் ஆயிடுச்சு. டேய், நீங்க சாப்பிட்டீங்களா? எல்லாருக்கும் காஃபி கொண்டு வாமா. ஆ சரிங்க மாமா. இல்லை வேணாம் சின்னம்மா. ஐயா அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, நாங்கள் அப்படியே கிளம்புறோங்க. அப்படியா? எனக்கு மட்டும் ஒரு காஃபி கொண்டு சரிங்க வாமா. மாமா. அப்பா நான் உள்ள. மெதுவா போடா. சரிங்க ஐயா. அப்பா நான் ஹலோ. உள்ள. சரிம்மா. வரோம். சொல்லுங்க. வேலு, ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. நேத்து என்னென்னமோ சொன்னியே, இன்னைக்கு எதுவுமே சொல்லாம அமைதியா போற. என்னங்க ஐயா? டேய், வள்ளி யாரோ ஒரு பையனை காதலிக்கிறா, அது யாருன்னு கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன்னு சொன்னல, இன்னைக்கு அதை பத்தி எதுவுமே பேசல. அது வந்து டேய், நான் சொன்னனா இல்லையா? அவ என்னோட பொண்ணுடா. இத்தனை வருஷம் என்னோட அன்புக்காக ஏங்கிட்டு இருந்திருக்காடா. ஆனா நான் தான் அவளை புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன். நான் இப்ப வள்ளியை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்டா. இனிமே வாழ்க்கை முழுக்க நான் அவ கூட தான் அன்பா இருக்க போறேன். இத்தனை வருஷமா நான் செஞ்ச தவிர எல்லாத்தையும் சரி பண்ணிடணும்னு முடிவு பண்ணிட்டேன்டா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. சரி சரி, நீ கிளம்பு. மறக்காம நாளைக்கு வந்துடுறா. சரிங்க. நிச்சய வேலைலாம் நிறைய இருக்கு. சரிங்க, வந்துடுறேன். நாளைக்கு காலையில் வள்ளி மேடம் லவ் பண்ணுற பையனோட வரேன். வரேங்கய்யா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.